வணக்கம் சென்டர் மேப் வீவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சென்டர் மேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நீங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஆர்ஆர்பி எக்ஸாம் சரி, முடிந்த குரூப் 1 எக்ஸாம் சரி, ஸோ அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிருக்கும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் என்ன தெளிவு, என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் தமிழ்நாடு நியூஸு, நேஷ்னல் நியூஸு, இன்டர்நேஷ்னல் நியூஸு, ஸ்கீம்ஸு, இம்பார்ட்டன்ட் டேஸு, ஸ்போர்ட்ஸ் நியூஸு, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சயின்ஸ் அண்ட் டெக்கு, என்விரான்மெண்டல் நியூஸு, இப்படி பிரித்து அப்படி கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு யூபிஎஸ்சி லெவலாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி லெவலாக இருக்கட்டும், டிஎன்பிசி லெவலாக இருக்கட்டும், பேங்கிங், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரே கிளஸ்டர் தான் நம்ம வீடியோ. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ப்ளீஸ் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய தடவை நாங்கள் ஜூன் இந்த குரூப் 1 எக்ஸாம்ஸ்லேயே ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் நாங்கள் ஒரு நாள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொடுப்போம், ஒரு நாள் வந்து தமிழ்நாடுக்கு ஸ்கீம்ஸ் கொடுப்போம் வித் டேட்டோட. ஸோ அதுலேருந்து நிறையா வந்திருக்கு, நான் அதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஏன்னா அதோட வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, வாங்க போகலாம். இன்னைக்கு உண்டான ஜூன் 22, 23 கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு நியூஸில் பார்த்தா யாருன்னு தெரியுதா? ஒன் அமாங் யூ த கரெக்ட் ஆன்சர் இஸ் எம்கே ஸ்டாலின். முக ஸ்டாலின் அவங்க ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காங்க, உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு. யார் எழுதியிருக்காங்கன்னா எம்கே ஸ்டாலின், அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் இவர் வந்து எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? ஒன் அமாங் யூ டிரான்ஸ்லேட் பை எஸ் த பன்னீர்செல்வம். ஓகேங்களா? இது வந்து உங்களில் ஒருவன் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. டிஆர் பாலு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, அதுக்கு பேர் என்ன? உரிமை குரல். ஏவா வேலு, அமைச்சர் ஏவா வேலு கலைஞர் என்னும் தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. இப்போ நேற்று ரீசெண்டாக தங்கம் தென்னரசு ஒரு புக்கு வெளியிட்டிருக்காரு, வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. இவர் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது நம்மளுக்கு கேட்குற வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸு, இதில் என்ன அப்படின்னா நேஷனல் நியூஸ்னா ஹைட்ரஜன் ஃபியூல் வெஹிக்கிள்ஸ். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து கிரீன் எனர்ஜி. இந்த என்டிபிசி நேஷனல் கேபிட்டல் இருக்குல்லையா, அங்கே கிரீன் ஹைட்ரஜன் மொபிலிட்டி ப்ராஜெக்ட் டேக்ஸ் ஃப்ளைட். ஓகேங்களா? என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பஸ் எங்கே இருக்குன்னா, ட்ரையல் ரன்னா எங்கே லே லடாக் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஓட விட்டுருக்காங்க. மூவ் டுவர்ட்ஸ் ரிலீசிங் த கார்பன் நியூட்ரல். ஓகேங்களா? கார்பனே கிடையாது. லடாக்ல நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லான்ச். இந்த பஸ்ஸை வந்து யார் வந்திருக்கு விட்டுருக்காங்கன்னா, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், ஹைட்ரஜன் ஃபியூல் உள்ளது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாங்க சேஃப்டி இன்ஜினியரிங் சென்டர். இது என்ன சேஃப்டி இன்ஜினியரிங் சென்டர் அப்படின்னா, கூகுள் சேஃப்டி இன்ஜினியரிங் சென்டர் ஓப்பன் இன் ஹைதராபாத். ஓகேங்களா? ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கூகுள் ஹேஸ் ஓப்பன் த ஃபர்ஸ்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் சென்டர் ஹைதராபாத்தில் தான் இந்தியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏசியா பசிபிக் ரீஜியன்லேயே தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி இந்த விழாவை இனாகுரேட் பண்ணியிருக்கிறார், திறந்து வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் பிரதீபா சேத்து, இது என்ன அப்படின்னா, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுறாங்க இல்லைங்களா, ஐஏஎஸ் ஐபிஎஸ், அவங்க ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் முடிச்சுட்டு இன்டர்வியூ போவாங்க. சில பேர் வந்து 1:3 செலக்ட் பண்ணுவாங்க, மீதி இருக்கிற ஆளை செலக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க எமினன்ட் பர்சன்ஸ் தான். ஸோ அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருப்பி அவங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் தான் எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாலேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் முக்கியமான கம்பெனிஸில் அவங்களுக்கு வேலை வாங்கி தர்றது தான் இந்த பிரதீபா சேத்து அப்படிங்கிறது. த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஹேஸ் லான்ச் த நியூ இனிஷியேட்டிவ் கால்ட் பிரதீபா சேத்து. இது என்ன அப்படின்னா, வெரிஃபைடு எம்ப்ளாயர்ஸ் இன்க்ளூடிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஆர்கனைசேஷன் டு கனெக்ட் த டாப் கேண்டிடேட்ஸை மிஸ்டர் மேக்கிங் த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ஆஃப் த யூபிஎஸ்சி எக்ஸாம். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றது தான் இந்த இதோட முக்கியமான நோக்கமே. இது யாருன்னு தெரியுதா? ஒலிம்பியாட். நமக்கு 2 தடவை ஒலிம்பிக் இது வந்து வாங்கி தந்தவர் நீரஜ் சோப்ரா, ஜாவ்லின் த்ரோயர். இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த 2 டைம் ஒலிம்பிக் மெடலிஸ்ட். இவர் இந்த பாரிஸ் டைமண்ட் லீக்னு ஒன்று நடக்குது, அந்த இடத்துல 88.16 மீட்டரை ஃபர்ஸ்ட் த்ரோலேயே இதை வந்து சாதனை பண்ணியிருக்கிறாரு. இவர் 91 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு தான் போன மேட்ச்சில் நம்ம பார்த்தோம். ஸோ மேற்கொண்டு இவர் அதிக மீட்டர் அதிகமாக போவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்கு உண்டான நியூஸு இதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேஸ் பார்த்துருவோம், இம்பார்ட்டன்ட் டேஸு. ஜூன் 22 என்ன டே அப்படின்னா, வேர்ல்டு ரெயின் ஃபாரஸ்ட் டே. ஓகேங்களா? இந்த வேர்ல்டு ரெயின் ஃபாரஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட், ஹை அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் அண்ட் தே ரிசீவ் த த்ரூ அவுட் த இயர். ஓகேங்களா? எல்லா வருஷமும் அந்த இடத்துல இப்போ ரெயின் ஃபாரஸ்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குலாம் வந்து வெஸ்டர்ன் கேட்ஸை சொல்லலாம், அதுக்கப்புறம் ஹிமாலயஸில் சொல்லலாம். ஓகேங்களா? மோஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் ரிமைன்ஸ் ஹூமிட் அண்ட் வார்ம் ஈவன் வென் தெர் இஸ் ஸோ நோ ரெயின். ஓகேங்களா? தீம் வந்து ப்ரிசர்விங் இஸ் த டெலிகேட் எக்காலஜிக்கல் பேலன்ஸ் தட் சப்போர்ட் லைஃப் ஆன் எர்த். இதுதான் இதோட தீம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டே எப்போ? ஜூன் 23 வேர்ல்டு வைடாக மேக்கிங் பர்த் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ். ஓகேங்களா?
இது என்ன அப்படின்னா பார்ட்டிசிபேட் இன் வேரியஸ் ஈவெண்ட்ஸ் ப்ரொமோட் த ஒலிம்பிக் ஸ்பிரிட். அதுக்கப்புறம் இந்த அத்லெட் இண்டிவிஜுவல் ஃபார்ம் அக்ராஸ். இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா லெட்ஸ் மூவ் டுகெதர் ஃபார் த ஹெல்த் அண்ட் கம்யூனிட்டி. இன்னைக்கு ஒலிம்பிக் டே. ஓகே, ஜூன் 23. அப்புறம் இன்டர்நேஷ்னல் விடோஸ் டே. 23 இன்டர்நேஷ்னல் விடோஸ் டே, பிரிங்கிங் அட்டென்ஷன் டு த உமன்ஸ் ஹூ ஆர் விடோட். ஓகேங்களா, யாரெல்லாம் விதவைகளாக இருக்குங்களோ அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறதா ஹியூமன் ரைட்ஸ் கான்வர்சேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அஜெண்டா. இதான் அவங்களோட அஜெண்டா. இன்னைக்கு உண்டான தீம் என்ன அப்படின்னா உமன்ஸ் ஐடென்டிட்டி அட்டாச் த ஹர் பார்ட்னர் அண்டு ஆஃப்டர் ஹிஸ் டெத்து ப்ராப்ளம் ஃபேஸ்டு பை ஹர் இக்னோர்டு பை த பாலிசி மேக்கர்ஸ். ஓகேங்களா, இது எல்லாமே அதோட தீம் தான். இவ்வளோ பெருசாக இருக்கிறதுலாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸ்கீம்ஸ் வந்துடுவோம். மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக மிஷன் இயற்கை அப்படிங்கிற திட்டத்தை கல்வித்துறை அமைச்சர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறார். இது நவம்பர் 28, 2022 ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மிஷன் நேச்சர் ஸ்கீம் வந்து என்வரான்மெண்டல் அவேர்னஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் டு த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா, இது ஸ்கூலு, ஹோம்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ்க்கு எல்லாருக்குமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ட் நியூஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.